நம்ம வந்து இப்போது அரக்காசம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறேன். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 49 to 50 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ 50 கிலோமீட்டர்ஸ் வந்து அரக்காசம்மன் கோயிலுக்கு நம்ம பைக்கில், அதுவும் நம்மளோட துர்வனில் போக போகிறோம். ஸோ துர்வன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. ஜஸ்ட் கோல் ஸ்டாப்புக்காக விட்டுருக்கேன். அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னா எங்கே வரும் 211 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ இதை 46-76 நம்ம ரீசெட் பண்ணிடலாம். ஸோ ரீசெட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து 45 to 45 90 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ 90 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக ஹைவே தான். அதுக்குள்ளே கோப்ரோ வியூவில் பார்க்கலாம். சரிங்களா, நம்ம வந்து இப்போது பாடி பிரிட்ஜிலேருந்து சரவணா ஸ்டோர்கிட்ட இறங்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.3 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:20 ஆகுது. ஆஹா, நம்மளை தூசி ஆக்குறதுக்குனே இந்த வண்டி வருதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அட்லீஸ்ட் இங்கே ரோடை கூட்டுறாங்களே. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. ரோடு போடுறாங்க, நிறைய இடத்துல ரோடு போடுறாங்க. எல்லா இடம் ரோடு பிளாக்கேஜ் தான். ஆஹா, சிக்னல். ஸோ நிறைய இடத்துல ரோடு பிளாக்கேஜ். ஆனால் இப்போ தான் ரோடு போட்டுட்ருக்காங்க ஒவ்வொரு இடம். ஆனால் மெட்ரோ ரயில் போட்டுட்டு எதுக்கு ரோடு போடுறாங்கன்னு தெரில. திருப்பி இடிக்க தான் போடுறாங்க. எதுக்கு ரோடு போடுறாங்கன்னு தெரில எனக்கு. அக்கா 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 சரிக்கா மதுரை வாயில் பைபாஸ் தொட்டுட்டேன். ஸோ என் அம்மா சரியான ஆஃப் ரோடு. நம்ம வண்டிக்கு ஏற்ற ரோடுங்க இது. ஆனால் அம்மா, இந்த இதில் எப்படி சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குது? பள்ளத்தில் ஏறி இறங்கும்போது ஏதாவது தெரியுதா? அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஸோ அவங்களுக்கு வந்து சீட்டு தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம எதாவது ஜெல் ஷீட் எதாவது போடலாம். அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 6.5 கிலோமீட்டர்ஸ் நம்ம வில்லிவாக்கத்துலேருந்து இந்த பைபாஸு. இதுலேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடுங்க. நேராக நம்ம வண்டலூர் தான் போகணும். ஸோ வண்டலூர் அப்படியே அடிச்சு பிடிச்சி போயிடலாம். போயிட்டிங்கன்னா ஒரு 10:30 ஒரு 11:30 நம்ம போய் ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். கோயிலை பார்க்கலாம். அண்டு இப்போ வரைக்கும் எவ்வளோ ரியல் டைம் மைலேஜ் எவ்வளோ தருது? 23 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் காட்டுது இங்கேருந்து அரக்காசம் கோயில். ஸோ 40 கிலோமீட்டர்ஸ் அப்படியே ஸ்ட்ரைட் ரோடு தான். அப்படியே பிடிச்சி போயிடலாம். ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் நான் 4000 RPM உள்ளே தான் இருக்கேன். வைப்ரேஷன் லைட்டாக கால்லையும் இல்லை அந்த ஃபுட் ரெஸ்ட்டில் லைட்டாக இருக்குது. இதில் ஹேண்டில் பாரில் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அந்தளவுக்கு இல்லை. ஒருவேளை நம்ம 100-150 மேலே போனால் அப்போ தெரியும் நினைக்கிறேன் வைப்ரேஷன் என்ன இருக்குதுன்னு. நான் இப்போ வரைக்கும் 60-65 தான் மெயின்டைன் பண்ணுறேன் வண்டியில். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம வந்து இப்போது மதுரை ஆயில் பைபாஸ் விட்டோம். இங்கே வர சண்டை போட்டுட்ருக்காங்க. இது பைக்கு போகிற பாதையா? விடுங்க நீ. மாற்றி போட்டுக்கோங்க, நல்லா போட்டுக்கோங்க. ஸோ மதுரை ஆயில் பைபாஸ் வந்துட்டோம். இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 13 கிலோமீட்டர்ஸ் வீட்டிலேருந்து. அண்ட் டைம் பார்த்திங்கன்னா 10:38 ஆகுது. இங்கே ஒரு மினி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பாருங்களேன். ஃபுல்லாக இப்போ இல்லை, காலையில் அப்போது ஒரு பஸ்ஸு நிற்கிது. இது ஒரு மினி கோயம்பேடுன்னு சொல்லலாம். நைட்டு பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வரிசையாக மோஃபசல் பஸ்ஸு. பார்க்க எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில. இங்கே ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக வரிசையாக பஸ் நிற்கிது. ஃபுல் டிராஃபிக் இதனாலே ஆகுது மதுரை ஆயில் பைபாஸில். அப்புறம் எதுக்கு நாங்கள் டோல் கட்டுறோன்னு தெரில. ஐ மீன் நான் பைக்கில் சொல்ல, காரில் சொல்கிறேன். டோலும் வாங்கிக்கிறாங்க, ஃபுல்லாக பஸ்ஸாக நிப்பாட்டிக்கிறாங்க, டிராஃபிக்கே ஆக்கிக்கிறாங்க. அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டும் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாருங்களேன் அவங்க கால் எப்படி வச்சுருக்காங்கன்னு. ஸோ இதுதான் மெட்ரோ ட்ரெயின் வருது. பூந்தமல்லியிலேருந்து கனெக்டிங் இதுன்னு நினைக்கிறேன் மெட்ரோ. அப்படியே 4000 கீழே மெயின்டைன் பண்ணுவோம். ஸ்க்ராம்ப்ளர் வாங்கினீங்க தயவுசெய்து க்ளவுஸ் வாங்கிக்கோங்க. லைட்டாக அப்படியே கை குர்ருன்னுது. ஒரே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறோமா, ஸோ அப்படியே கை வந்து குர்ருன்னுது. நான் நிப்பாட்டினதுக்கு காட்டுறேன். ஆகா. அண்டு இன்னொரு விஷயம், முடிஞ்சால் வைசர் வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு இப்போ எவ்வளோ 65-70 போகும்போதே லைட்டாக விண்ட்பிளாஸ் அடிக்குது. ஹெல்மெட் ஒருத்தவங்க இழுத்துட்டு போகுது. எனக்கு ஒருவேளை கேமரா மாட்டினாலும் அந்த வெயிட் பேலன்ஸ் ஆகலையா என்னன்னு தெரில. பட் இழுத்துட்டு தான் போகுது ஹெல்மெட்டு. ஸோ ஒரு வைசர் வாங்கிட்டிங்கன்னா இந்த நம்மளும் வாங்குவோம். இந்த நம்பர் பிளேட் எடுத்து கீழே மாட்டிட்டு வைசர் எடுத்து அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஆனால் வைசர் இருந்துச்சுன்னா வண்டிக்கு லுக் இருக்குமான்னு தெரில. சரி பார்க்கலாம்.
வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம் வீட்டிலேருந்து. டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது. 10:45 இல்லை 10:50 ஆக போகுது. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது 10:50க்கு. அண்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சொன்னல கை வந்து லைட்டாக அப்படியே பர்றன்னு இருக்குது. லெக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஆனால் ஹீட்டு சுத்தமாக இல்லை. காலில் அடிக்கலை, ஹீட் அடிக்கலை. ஏன்னா அந்த வெளியே இருக்க ஏர் ஒருவேளை வண்டி நிப்பாட்டினதுக்கப்புறம் அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். ஆனால் நம்ம துருவன் அவ்வளோ ஹீட்டில் இருப்பார். ஸோ அது பார்த்துக்கலாம், ஃபஸ்ட் சர்வீஸ் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பட் இப்போ வரைக்கும் வண்டி ஸ்மூத்தாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஓட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வைப்ரேஷன் அனாயிங்கும் எல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. கிளம்பிட்டாங்களா சன்பி. அண்ட் நான் அவ்வளோவும் விரட்டவும் இல்லை, ஃபுல்லாக அந்த அதே 4000 RPMக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணிருக்கேன். எவ்வளோ மைலேஜ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 38, 39. இதில் இப்போ தான் கரெக்டாக காட்டுது 38, 39. எவ்வளோ 50, 16 காட்டிகிட்டு இருந்துச்சு. இது அதே 23 தான் காட்டுது ஓவரால் மைலேஜ். பார்ப்போம், கொஞ்சம் கூட கிடச்சினா நல்லாகும். 30, 35 ஆசைதான், ஆசைதான். சூப்பராக இருக்குது பாருங்க மலை. இந்த இடத்துல கல்குவாரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய கல்குவாரி லாரியாக போயிட்டுருக்கு. இந்த மலையெல்லாம் பேத்துருவாங்களோ. ஆமாம், இந்த இருக்குது பாருங்க கல்குவாரி. ஐயோ, இருந்த மலையை எல்லாத்தையும் பேத்து எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் எங்கே போகிறது? மலையை பேத்து எடுத்தால் மழை எப்படியா வரும்? பாட்டிமா அப்புறம் 4 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. ஸோ 4 கிலோமீட்டர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு வந்து கட்டிங் வந்துடும். ஸோ வாவ், ஓகே கைஸ், நான் அப்படியே இந்த இது ஐ மீன் பைபாஸ் எண்ட் ஆகும்போது உங்களுக்கு அப்படியே லாக் கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம் சொல்லி அப்டேட் பண்ணுறேன். அண்ட் பைபாஸில் ஐ மீன் ஹைவேல நீங்கள் தாராளமாக இதை எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூ இல்லை, அதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. வண்டி நிப்பாட்டும் போது தான் இருக்குது ஆப்பு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஜாலியாக போயிட்டுருக்கோம். தலைவர் சூப்பராக போயிட்டுருக்காரு பர்ஃபார்மன்ஸு. அண்டு முடியிடும், நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளீனாக ஒரு ஹைவே எடுத்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போது தாம்பரம் இதுலேருந்து பிரியுது. தாம்பரம் ஏர்போர்ட் அந்த பக்கம், செங்கல்பட்டு, சென்னை, திருச்சி, மதுரைலாம் இந்த சைடு. ஸோ இதில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம்? ஆமாம், ட்ரிப் டு 28 கிலோமீட்டர்ஸ். நம்ம வீட்டிலேருந்து 28 கிலோமீட்டர்ஸ், 10 hours 54 minutes, நியர்லி 1 hour கிட்ட. ஏன்னா இன்னும் ஒரு 5 minutes ஆனால் 1 hour ஆகிடும். 10 o'clock வண்டி எடுத்தோம். ஸோ 1 hour ஆகிரும். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹைவேயில் தான் ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெருங்குளத்தூர் தாண்டினோட ஒரு சிட்டி மாதிரி வரும். அதுக்கப்புறம் வண்டலூர் வந்து லெஃப்ட் திரும்பினா திருப்பியும் அது ஒரு ஹைவே மாதிரி தான் இருக்கும். ஸோ ராஜமங்கலம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ஸோ ஹைவே தான். பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஆனால் 23 கிலோமீட்டர் தான் மைலேஜ் காட்டுது இப்போ வரைக்கும். சுங்கசாவடி சாலை ஆரம்பம். சுங்கசாலை கேரளாவில் ஒரு டோல் கூட கிடையாதுங்க. இங்கே தான் அவ்வளோ டோல் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் தான் போட்டிருக்காங்க? ஓகே, நம்ம வந்து அப்படியே வண்டலூர்கிட்ட வந்துட்டோம். வண்டலூர் நம்மளோட ஃபஸ்ட்டு vlog நம்ம சேனலில் வந்தது இந்த வண்டலூர் தான். லாக்டவுனில் அனிமல்ஸ்லாம் என்ன பாடுபடுது, எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. பூச்சி நம்மளை லக்கு இருந்த வேலைக்கு கூட அனிமல்ஸ் வரும். ஆகா, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஏன் கெட்டான்னு இப்போ தான் தெரியுது. ஒன்றில் கீழேயும் போக முடியல, மேலேயும் போக முடியல. பாருங்க, அட்லீஸ்ட் போகிற பேசஞ்சர்ஸ்க்காக சந்தோஷம் இருக்கணும். அவங்களும் வருத்தப்பட்டுட்டு தான் போகிறாங்க. ஓட்டுற டிரைவர்ஸாக சந்தோஷமாக இருக்கணும். அவங்களும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் பஸ்ஸில் போகாமல் ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறவங்களா சந்தோஷமாக இருக்கணும். அவங்களும் வருத்தப்பட்டு தான் இருக்காங்க. நிறைய இடத்துல அப்படியே மறியல் பண்ணிடுறாங்க பஸ்ஸுக்கு நடுவில் இருக்க. அறிஞர் அண்ணா, வண்டலூர் ஜூ. ஸோ நம்ம இதுலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். ரத்னமங்கலம் மேப்பை போட்டுக்கோமா. இங்கேருந்து
யாருங்க கூட்டத்தை பாருங்கள், அள்ளி தெளிக்குது கூட்டம். இந்நேரம் போனால் அனிமல்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்காது. மணி பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. அப்படியே வந்துரு, எங்கே தான் வரான்னு தெரில. இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணுறதுனால தான் ஆக்சிடெண்ட் ஆகுது. ரைட்டில் வருது, ஹார்ன் வர அடிக்கிறேன், அப்படியே நேராக மேலே ஏறி வர்றாரு அவர். சைடு மிரரை பார்த்து ஏறினா எதுவும் ஆகாது. என்னையும் புலம் போட்டாங்களே எப்படி சை கர்மம். டாப்பிக்கை மாற்று. வா, ஒண்டர் ஜூ பக்கத்துலேயே இருக்குது. அப்படியே எந்திச்சோன்னா நம்ம வண்டியிலேருந்து எந்திச்சு பார்த்தா இது தெரியுமா அனிமல்ஸு? தெரியாதுன்னு நினைக்கிறேன். அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே சில டைமில் நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மான்லாம் வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் மான் இப்போ ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஏன் ஒரே போலீஸாக இருக்குது? ஒரு ஜூனாலையா? செல்டாஸ். பாம் 4000 RPM தாண்டாதரா, தாண்டலை. இங்கே நம்ம வீட்டிலேருந்து வண்டலூர் வந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர்ஸ் வருது. 0.6 கிலோமீட்டர்ஸ் இதில் ஓடிருப்போம். ஸோ 35 கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கோன்னா கரெக்டாக 1 மணி நேரத்தில் வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன் டிஸ்டன்ஸு கோயிலுக்கு. ஏன்னா நான் மேப்பில் போகும்போது 45 டாகூர் காலேஜ் கிட்ட தான் வரும். தாகூர் காலேஜ் கிட்ட தான் வரும். இது ஹேண்டில் பார் ரைசஸ் வாங்கி போடணுங்க. இது கொஞ்சம் ஹேண்டில் பார் கொஞ்சம் மேலே ஏற்றி இந்த அளவுக்கு வச்சுருந்தாங்கன்னா கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்ப்போம். அதையும் கொஞ்சம் போட்டுட்டு பின்னாடி வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிராஷ் கார்டும் அந்த பின்னாடி உள்ள மக்கார்டு போடணும். அந்த மட் ஃப்ளாப்பு டயர் ஹக்கர் இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று போடணும். போட்டால் தான் வேலைக்கு ஆகும். இல்லாடே தண்ணி சொல்ல சூப்பர் பைக் ரிதம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போடுவோம். ஒவ்வொரு ஆக்சசரிஸும் ஆட் பண்ணால் தான் அது வண்டிக்கு அழகாக தெரியும். மொத்தமாக எல்லாம் வாங்கி லோட் பண்ணிட்டோன்னா அது கேவலமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்றில் டயர் ஹக்கர் வாங்கணும். ரெண்டாவது ஹேண்டில் பார் ரைசஸ் வாங்கணும். கிராஷ் கார்டு வாங்கணும். இண்டிகேட்டர் போட்டால் அப்படியே திரும்பிடுவார். ரத்னமங்கலம் கிட்டே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து லெஃப்ட்டு திரும்பி அப்படியே கோயிலுக்கு போக வேண்டியதான். இங்கே 1.2 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் 4 மினிட்ஸில் போயிடலாம் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 39 கிலோமீட்டர்ஸ் காட்டியிருக்கு. அரௌண்ட் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 24 காட்டுது மைலேஜ். பரவாயில்ல, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகட்டும். இந்த ரியல் டைம் மைலேஜ் தான் நம்மளுக்கு காமெடி பண்ணுது எனக்கு உட்காந்துட்டு. பாருங்களேன், 26 அப்படியே கொஞ்சம் ரைஸ் பண்ணோட 40 காட்டும். 31 29 30 50 ஓகே அது அப்படி தான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை கண்டுக்க வேணாம். இதை பார்த்துக்கலாம். 24 காட்டுதில் பார்த்துக்கலாம். 11 வாட்ஸ் அ டைம். அப்பா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்த்து. நிறைய கூட்டம் இருக்கும் போல் இருக்கே. ரைட். ஓகே கேஸ், நம்ம கிட்ட வந்துட்டோம். கூட்டம் ஓரளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு குபேர கோவில் இருக்கா? என்ன மறைச்சிரு. நம்ம கார் முதல் அங்கே வரைக்கும் கொண்டு வந்தோம். இப்போ ஏதோ மாற்றி விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். தலைவரே ஏன் இப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க? ஸ்ட்ரைக் பண்ணாங்க. எனக்கு வழி விட்ருங்க. கேஸ் எலக்ட்ரிக் சாரி கேஸ்.
பைக்கில் இப்படி விடணும். கேப்புன்னு ம் இறங்குறேன். ஓகே, நான் அப்புறம் லாக் பண்ணுறேன். வந்துட்டோம். கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ், கரெக்டாக 40 கிலோமீட்டர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக ஹைவே தான், அதனால் பரவாயில்ல. எங்கே விட்றது? ஓகே, நான் அப்படியே திரும்பி போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ குபேர கோயில் போயிட்டு குபேர கோயிலேருந்து நேராக அரக்காசம்மன் கோயில் போகிறேன். ஸோ அங்கே ஒரு தட்டி தட்டிட்டு பார்த்தீங்களா, அங்கே தான் அரக்காசம்மன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். பைரவா. ஸோ அங்கே போயிட்டு திருப்பி கிளம்பும்போது உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இது ஏன் ரொம்ப ஆடுதுன்னா கையை எப்படி பிடிச்சிருக்கேன், அதனால தான். ஸோ கொஞ்சம் பேர் பண்ணிக்குவோம். நம்ம வந்து அரக்காசம்மன் கோயிலேருந்து கிளம்பிட்டோம். எனக்கு பின்னாடி தான் அரக்காசம்மன் கோயில் இருக்குது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகுது. ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. பாருங்க, ஸோ இதுதான் கோயில். இந்த பில்டிங் இருக்குன்னு பார்க்குறீங்களா, பின்னாடி தான் கோயில். இது அன்னதானம் பண்ணப்போ அதனால தான் பில்டிங் இருக்குது. முன்னாடி பின்னாடி கோயில் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் இப்போ வந்து பாருங்கள், 107 சாமி இருக்குது. அம்மன் சென்னை மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இருக்க 107 அம்மன் வந்து இங்கே தான் இருக்காங்க. நீங்கள் ஒரே இடத்துல வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பொருள் தொலைஞ்சு போச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம்னா நீங்கள் இங்கே வந்து ப்ரே பண்ணிட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் ப்ரே பண்ணால் கூட வேணால் வீட்டிலேருந்தே ப்ரே பண்ணால் கூட போதும். உங்களுக்கு அந்த பொருள் கிடச்சோட ஒரு ரூபா இல்லை 2 ரூபா எடுத்து இந்த கோயிலுக்கு நேர்ந்து வச்சுட்டு இந்த கோயில் வரும்போது நீங்கள் போட்டால் போதும். வர முடியாதவங்க வாயில் ஒரு இனிப்பு ஏதாவது. அப்படியா? ஸோ இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க யாருக்காவது ஸ்வீட் மட்டும் கொடுங்க. ஸ்வீட் கொடுத்தா கூட அந்த நிறைவேறும் அந்த வேண்டுதல். ஸோ உங்களுக்கு ஏதாவது பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா இந்த சாமி அரக்காசம்னா நினச்சிக்கோ, உடனே கிடச்சிரும். எனக்கு நிறைய கிடச்சிரும். அப்படியா? எங்கள் அம்மாவோட இதுக்கு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கிடச்சிச்சின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கே தான் குபேர கோயில். ஏன்னா அரக்காசம்மன் கோயில் அந்த பக்கம் பச்சை கலர் பில்டிங் தெரியுதா, அதுதான் அரக்காசம்மன் கோயில். ஸோ நம்ம துருவனை காணோம், அங்கே நிற்கிது. சரி, நான் கிட்டே போய்ட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். இது தேவா என்ன எழுதி போட்டிருக்காங்க பாரு. எது? பொருள் அனைத்து மீட்டு தருள் ஸ்ரீ அரக்காசம்மன். பார்த்தீங்களா, உங்களுக்கு எது லாஸ் ஆனாலும் ரைட். ஸோ உங்களுக்கு எது லாஸ் ஆனால் ரைட்டு, நீங்கள் வந்து இங்கே ப்ரே பண்ணிட்டு போங்க. அது இல்லைனா உங்களால் வர முடியலன்னா வீட்டிலே வச்சு ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டிலே ப்ரே பண்ணிட்டு பக்கத்தில் யாராவது ஸ்வீட் இருந்தாங்கன்னா அவங்க மட்டும் ஸ்வீட் மட்டும் கொடுங்க. உங்கள் வெயிட்ன்றது நிறைவேறும். ஸோ உங்களுக்கு நிறைவேறிச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் நடந்துச்சு அப்படின்னு மட்டும் போடுங்க, எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஓகே, நான் இதோட இல்லை, நான் போயிட்டு கோப்ரோ வியூவில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய். நான் இப்போ வந்து கிளம்பிட்டேன். இப்போ வந்து எங்கே திருப்பி நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம், வில்லிவாக்கம் போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது? 252 கிலோமீட்டர்ஸ் டோட்டல் கிளாக்கு, அதாவது மொத்தமாக. அண்டு இங்கே வந்தது வந்து பார்த்திங்கன்னா 41.3 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அண்டு திருப்பி ஹைவே தாங்க. ஸோ அப்படியே வ்ளாக் பண்ணிட்டு ஹைவே முடியும் போது உங்களுக்கு என் பண்ணிடுறேன் இந்த வ்ளாகை. ஏதாவது போர் அடிச்சிச்சுன்னா ஐம் சாரி. வந்துட்டா இப்போ பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர்ஸ், நியர்லி 8 கிலோமீட்டரா, இல்லை 5 6 4 கிலோமீட்டர்ஸ் ரத்தனமங்கலத்துலேருந்து. ஸோ அரக்காசம்மன் கோயிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ் காட்டுது? 24 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. அப்படியே ஒரு 50-60 வந்துட்டேன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். என்ன துருவா பண்ண முடியுமா? 60 அதுக்கு நீ ஓட்டாமல் உருட்டி தான் பண்ணுன்றியா? என்ன துருவா நீ இப்படி பண்ணுற? என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா. ஸோ அவுட்டர் ரிங் ரோடு எடுக்கலாமா, மதுரவாயில் வழியாக போகலாம்? மதுரவாயில் வழியாக போயிடலாம். எதுக்கு அவுட்டர் ரிங் ரோடு எடுத்துக்கிட்டு? எங்கேயா போகிறது? ஏன்னா இப்படி போட்டிருக்கீங்க? சென்னை வந்து லெஃப்டில் தான் போகணுமா? பட்டாபிராம், மீஞ்சூர், பெங்களூர்லாம் அவுட்டர் ரிங் ரோடு. ஓகே, ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட் நல்ல வண்டி தான். பட் என்ன பண்ணுறது, கம்பெனியை மூடிட்டு போயிட்டாங்களே. என்ன அண்ணன் கையெல்லாம் முறுக்கிறாரு. ஓ, அந்த பக்கம் வெங்காயம் தக்காளிலாம் வாங்கிட்டு போகிறாரு வீட்டுக்கு. லெஃப்டில் போகிறதுக்கு தான் இந்த கையெழுத்து போட்டாரா? நான் கூட கையை முறுக்கிட்டு அடிக்க வர ஆரம்பித்தேன். யாரா எங்கள் ஏரியாவில்?
நம்ம அண்ணன் எங்கே போகிறாரு? என்ன வெங்காய ஸ்மெல் அடிக்குது? உண்மையிலே வெங்காய ஸ்மெல் அடிக்குதுங்க. ஒரு வேளை அவர் போனனாலயா? பைபாஸ் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெச் ஒரு 17 கிலோமீட்ரு நேராக பைபாஸ் அந்த டோல்கேட் வரைக்கும். ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டி தான். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து 120 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ அழகாக போவோம். ஆனால் இந்த எல்லோ கலர் வார்னிங் லைட் எதுக்கு எரியுதுன்னே தெரிலங்க. நம்ம பஸ் சர்வீஸில் கொண்டு போய் சொல்லணும். ஸோ 4000 ஆபிங் கீழே மெயின்டைன் பண்ணுவோம். இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்கோம்? 265 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கோம். இது ஒரு 275 280 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ பார்ப்போம், அடுத்த வேறு எங்கேயா போகணுன்னா அதிலே போயிடலாம். அண்ட் இப்போ வரைக்கும் ஆவரேஜ் எவ்வளோ காட்டுது? 34 காட்டுது இதில். ஆமாங்கோ 24 காட்டுது இதில். ஓகே, ட்ரிப் 2லே வைக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. அண்ட் ஒன் மோர் திங், நான் சொன்ன மாதிரி தான் அந்த க்ளவுஸு மட்டும் ஃபஸ்ட்டு க்ளவுஸ் வாங்கணும். ஹேண்டில் பார் ரைஸஸ் சூப்பரணும். அதெல்லாம் புலம்பிகிட்டே இருக்கேன். பார்ப்போம். வரிசையாக போகுது. லென்ஸில் தான் இருக்கா? இல்லை. ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு? ஹெல்மெட் எடுத்து இது பண்ணிருக்காரு. யாராவது இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஆனால் தனியாக உட்காந்து, அதுவும் வெயிலில் உட்காந்துட்டு ஹெல்மெட்டில் ஏதோ இது பண்ணிட்டுருக்காரு. அழுதுட்டுருக்காரா என்னன்னு தெரில. அதான் அங்கே இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இல்லை, போரூர் ஏரிக்கிட்ட வந்துட்டோம். யாரும் போரூர் ரோடு பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு? அப்படியே வளைஞ்சு அந்த போகுது பாருங்க. அப்படியே போகுது. அங்கே தான் மெட்ரோ ட்ரெயின் இது வருது, பாலம். யாருங்க எத்தனை மீன் பிடிக்கிறாங்க பாருங்களேன். இடுப்பளவு தான் தண்ணி இருக்குது. அப்போ எவ்வளோ ஆழமே இல்லை சொல்லப்போனால். நிறைய மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நடுவில். அப்போ நடுவில் சுடுகாடு இருக்குங்க. ஏரிக்கு நடுவில் சுடுகாடு இருக்குது பாருங்க. அப்போ வச்சுருக்காங்க சுடுகாடுல. இது பேர் என்ன? இடுகாடு. புதைக்குன்னா இடுகாடுன்னு நினைக்கிறேன். ஆமாம். வாவ், எங்கே போகிறீங்க பறவைகளா? வாவ், இது பாருங்க சூப்பராகா. சார் சிட்டிக்கு நடுவில் இப்படி ஒன்று பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் தெளிவாக தண்ணி இருந்துச்சுன்னா இதோட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இனிமேல் நம்ம சிட்டிக்குள்ளே தான் வரணும். சிட்டிக்குள்ளே இனிமேல் இங்கே இப்படி எங்கே பார்க்குறது? குளத்தூர்னு பேர், ஆனால் குளமே இல்லை. வில்லிவாக்கான்னு பேர். வில்லிவாக்கா மரத்தையே காணோம். கேட்டால் வில்லிவாக்கான்னு பேர். சைடில் உள்ள செடி கூட காஞ்சி போச்சு. இங்கேயா தண்ணி ஊற்றி வைக்கலாம். டோல் தான் வாங்குறீங்களே, அட்லீஸ்ட் இதாக ஒன்று பண்ணலாம்ல. பாருங்க, அரளி செடியெலாம் பாதி கூட இல்லை. ஓகே, அப்படியே நம்ம பைக் போகிற பாதையில் போயிடலாம். காரில் வரும்போது அது வேறு நின்று டோலை கட்டுற இடத்துல அவங்கள்ட்ட பஞ்சாயத்து பண்ணி இதே பொழப்பாக போயிடும். பாலம் தாண்டிட்டோம். ஸோ இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 73 கிலோமீட்டர்ஸ் நம்ம கிளாக் பண்ணி வந்திருக்கோம் இன்றைக்கி மட்டுமே. அண்ட் இந்த பைபாஸ் ரோடோட எண்டு இங்கே தான் வரப்போகுது. ஸோ ஹண்ட்ரா எப்படி பறக்குது.
ஓகே, ஸோ நம்ம பைபாஸ் ரைடோட எண்டிங் தான் வருது. இந்த vlog-ஐ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லணும்? ரைட், ஓகே. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு டோட்டலாக 73 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியிருக்கோம். 74 இங்கே வரைக்கும். எப்படியும் இந்த பைபாஸ் மட்டும் இருக்குள்ள 76 ஆயிரும். அண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25க்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வண்டியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருந்து, ஐ மீன் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது ஹைவேஸ்லன்றது நான் வரும்போது சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இதுதாங்க நம்ம துருவனோட பர்ஃபார்மன்ஸ், ஐ மீன் ட்ரைம் ஸ்க்ராம்ப்ளரோட பர்ஃபார்மன்ஸ் ஹைவே. நேற்று வந்து நீங்கள் இது பார்த்துருப்பீங்களா சிட்டிக்குள்ளே எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இது வந்து ஹைவே பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுவாங்க, பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. அண்ட் உங்கள் கமெண்ட் செக்ஷன் எனக்கு ரொம்ப அவசியம். உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நான் இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம், இல்லாட்டி கேமரா ஆங்கிள் சரியில்லை, இல்லாட்டி வாய்ஸ் கிளியராக இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது vlog வந்து வேறு மாதிரி வேணும்னு சொன்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம மாம் சமையல் சீரீஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நிறைய சாப்பிட்ற விஷயம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் நான்வெஜ் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த நான்வெஜ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் அதையும் போடுவோம். அண்ட் இந்த vlog நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போ சொல்கிற மட்டும் தான், பி சேஃப் அண்ட் பி ப்ரவுட் டு பி அன் இண்டியன். அண்ட் உங்களை நெக்ஸ்ட் vlogல நல்ல ஒரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் கிஷோர், சைனிங் ஆஃப், பாய்.